அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பேசலாம். வேகார்வா சார் இருக்காரு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்ல. செபி ரூல்ஸ் பிரகாரம் நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு? மார்க்கெட் பாசிட்டிவா தான் போயிருக்கு. சரி, நிறைய உலக நடப்புகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம வேகார்வா சார் இப்ப புட்டு விற்க போறாரு. சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம சண்டே போட்டதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் உங்களுக்கு விஷஸ்லாம் போட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார். ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுறீங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங் அந்த இதுல எல்லா நாட்டு கண்ட்ரி மினிஸ்டர்ஸோட நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப என்ன இது? இப்ப அமெரிக்கா நாங்க வட்டியை இது பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்ப நமக்கு இப்போ மார்க்கெட்டு அந்த 25ல இருந்து இப்போ இறங்க இப்போ கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவா தான் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இந்த நாட்டு நிலவரமும் நம்ம மார்க்கெட்டுக்கும் இது சம்பந்தப்படுத்தி தான் இப்ப போயிட்டு இருக்கா, எப்படி சார்? கண்டிப்பா மேடம். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாரிஃப் கேம் ஆடுறது உடனே முடிய போறது இல்லை. ஓகே, அண்ட் இது நம்ம பியூஷ் கோயல் நேத்து சொன்னாரு என்னன்னா, மேபி ஒரு நவம்பர் வரைக்கும் இந்தியா அண்ட் யூஎஸ் ஒரு டீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஸோ ஒன்னு எல்லாரும் மைண்ட்ல வைக்கணும். டிப்ளமேட்டிக், நான் எப்பவுமே சொன்ன மாதிரி, நீ என்ன அடிச்ச நான் ஒன்னு அடிக்கிறேன் அந்த மாதிரி இல்ல. டிப்ளமேட்டிக் டைஸ் ரொம்ப பத்திரமா விளையாடுவாங்க. அண்ட் மெச்சூரிட்டியோட நம்ம கவர்மெண்ட் மெச்சூரிட்டியோட பண்ணிட்டு இருக்காது. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன், அமெரிக்காவை ஒஃபெண்ட் பண்ணாம, அமெரிக்கா ரொம்ப ஏதோ நெகட்டிவா சொல்லாம நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ஒரு டீல் பண்ணிடணும்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விச் இஸ் அ வெரி குட் திங். அவங்களுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. ரைட்டா? ஸோ இப்போ என்னன்னா, அதுக்குதான் அதை பேசிஸ் பண்ணி தான் பாருங்களேன், கரெக்டா பியூஷ் கோயல் சொன்னாரு நவம்பர் வரைக்கும் நாங்க ஏதாவது ஒரு டீல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. என்ன அர்த்தம்? நம்ம மீடியால பாக்குறது, அவர் இது சொல்லிட்டாரு அது சொல்லிட்டாரு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனா எப்பயுமே பேக் சேனல்ஸ்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ்க்காக ரெண்டு நாடு ஒருத்தர்கிட்ட ஐ மீன் ஈச் அதர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க எப்பயுமே. ஓகே, ஸோ அமெரிக்கா என்ன வேணாலும் சொல்லிட்டோம், ஆனா இந்தியா அண்ட் அமெரிக்கன் டீம் கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல பேசிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ அது டீல் ஆகுமா? ஆகலாம். பை நவம்பர் சொன்ன மாதிரி நவம்பர் ஆகலாம், இல்ல இன்னும் 2-3 மாசம் கழிச்சு ஆகலாம். ஆனா ஏதாவது ஒரு டீல் கண்டிப்பா ஆகும். எதுக்குன்னா, அமெரிக்காலையும் இன்னைக்கு என்ன ஃபீலிங்னா, இந்தியா விட்டுட்டு நம்ம தனியா இருக்க முடியாது. ஐ மீன் சாரி, இந்தியாவை விட்டு நம்ம தனியா இருக்க முடியாது. இந்தியா எப்பவுமே அமெரிக்காவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷன். ஸோ இது கண்டிப்பா ஆகும். ஸோ இதெல்லாம் நான் எப்பவுமே லாஸ்ட் டைம் கூட சொல்லிட்டு இருந்தேன், அது எல்லாமே டெம்பரரி இஷ்யூஸ். ஓகே, இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகுமா? கண்டிப்பா சால்வ் ஆகும். எல்லாமே சால்வ் கண்டிப்பா ஆகும். சால்வ் ஆகாம இருக்க போறது இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால மார்க்கெட் கூட அது பாசிட்டிவ் எடுத்துட்டு இருக்கு. பிளஸ் இன்னைக்கு நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ யார் யார் ஜிஎஸ்டி வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ஜ் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அது தப்பு. ப்ளீஸ், பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நம்பாதீங்க. ஜிஎஸ்டியோட கன்ஸ்ட்ரக்ஷனே இப்படிதான். ஜிஎஸ்டி கவுன்சில் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோட ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதுல இருப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துதான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட முடிவு. ஸோ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு போர்ட்ல ஜிஎஸ்டி ஏத்துறாங்கன்னா, அது நிர்மலா சீதாராமனோ மோடியோ தனியா ஏத்துல, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒத்துருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து எடுத்த எல்லா முடிவு இதுல இருக்கும். ஸோ பிரதமர் ரெட் ஃபோர்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாரு, தட் இஸ் நாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரீஃபார்ம்ஸ் ஜிஎஸ்டில கொண்டு வர போறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 8 years ஆயிடுச்சு ஜிஎஸ்டி கொண்டு டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ அதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு, ஸோ தட் ஈஸி ஆஃப் டூயிங் பிசினஸ் பெட்டர் ஆகும்னு சொல்லி. ஸோ அதுல வெறும் 3 ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலா மேஜரா 2 தான். 2 ஸ்ட்ரக்சர் மட்டும், ஒரு 18 ஒரு 5% ஸ்ட்ரக்சர் கொண்டு இன்னொன்று ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ் குட்ஸ், ப்ரெஷியஸ்ன்னு சொல்லக்கூடாது, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி இல்லைன்னா சின் குட்ஸ், அதுக்கு மட்டும் 40%.
ஸோ அந்த மாதிரி ஒரு டூ ரேட் ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்து பண்ணலான்னு இன்னைக்கு வந்து மீட்டிங் ஓடிட்டு இருக்கு. ஸோ மேபி இன்னைக்கு சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு சாயந்தரம் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட நம்மளுக்கு வந்து தெரியும். என்ன எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல வந்து சப்போஸ் நமக்கு நல்ல ஏற்கனவே ஜிஎஸ்டில வந்து நம்மளுக்கு எல்லாம் குறைக்க போறாங்கன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதனாலதான் அந்த விஷயத்தினாலதான் மார்க்கெட் வந்து பெருசா கீழே உள்ள. அததான் கேக்குறேன். அதோட எஃபெக்ட் வந்து ஏன்னா அதோட எஃபெக்ட் வந்து ஆல்ரெடி பாத்துருக்கோம் இல்லையா? மத்த செக்டார்ஸ்ல எல்லாம் எதிரொலிக்கும் இல்ல. இப்ப எல்லா ப்ராடக்ட்ஸோட இதுவும் குறையும் பொழுது செக்டார்ஸ்லயும் அது வந்து இதுவாகும் இல்லையா? கண்டிப்பா எல்லா செக்டரும் பெனிஃபிட் ஆகும்ல. ஸோ ஜிஎஸ்டி குறைஞ்சாலே இப்போ வந்து நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க வந்து ஒரு ஷூட்டிங்காக வெளியே போறீங்க, ஒரு ஹோட்டல் தங்குறீங்க. ஓகே, அந்த ஹோட்டல்ல வந்து 18% கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்து 18 பதில் 5 12 என்ன டிசைட் பண்றாங்க எனக்கு தெரியாது. அது வந்து பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து காசு மிச்சம் ஆகும்ல கையில். ஆமா. இப்போ ஒரு ஏசி வாங்க போறீங்க, அது வந்து ஒரு 20 ஏதோ பர்சன்டேஜ்ல இருக்கு. அது வந்து 18 9 5 என்ன கொண்டு வர போறாங்க ஃபைனலா ரூமர் பேஸ் பண்ணி நான் எதுவுமே சொல்லல. ஏன்னா ரூமர் பேஸ் பண்ணி 2 ஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபைனலா என்ன வருதோ அது வந்து குறையுதுன்னா அதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ மக்களுக்கு வந்து இது கண்டிப்பா அட்வான்டேஜா இருக்க போகுது, எக்கானமிக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது. அண்ட் இதோட வந்து பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து ஜிடிபில வந்து தெரிய போறது இல்லை. அப்கோர்ஸ் அதனால கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்து செலவு வந்து கம்மி ஆகலாமா, அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப பெரிய நெகட்டிவ் எஃபெக்ட் வந்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்காக பாசிட்டிவ். அதனாலதான் இந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. நான் லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், நான் என்ன எதிர்பார்க்குறேன் 25,000 ± 200 26,000 ± 2,000 ± ஒரு 200 பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த வருஷம் வந்து சிங்கிள் டிஜிட். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓவராலாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மெட்டல், ஃபார்மா இதெல்லாம் எந்தெந்த செக்டர் வந்து டாரிஃப்னால கொஞ்சம் டென்ஷனில் இருந்ததோ அந்த செக்டர்லாம் இன்னைக்கு நல்லா போயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரே உண்மை தான், நீங்கள் வந்து முதலீடு செய்யணும், ரெகுலராக செய்யணும், டாரிஃப் கீர்வெல்லாம் பயப்படாம ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிச்சு முதலீடு செய்கிறீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் இந்த மார்க்கெட்டில். ஏன்னா இது வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ் மேடம். ஓகே, இப்போ நல்லா மேலே போகிற மார்க்கெட்டு அக்குமுலேஷன் ஃபேஸ் இருக்காது. அது எப்பவுமே அது வந்து நீங்கள் வந்து சேசிங் தான் பண்ணிட்டு இருப்பீங்க ப்ரைஸை. ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து அக்குமுலேஷன் ஃபேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடிலி யார்கிட்ட வந்து ரொம்ப காசு இல்லையோ அவங்க கூட வந்து அதே ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய அக்குமுலேட் பண்ணலாம் வாங்கி. அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். ஆனால் நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து எதனால இந்த பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டி மீட்டிங்ல வந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. தீபாவளிக்கு நமக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. தீபாவளிக்கு எல்லா செக்டர்ஸும் அப்ப அதிரடியா ஏற போகுது. எதெல்லாம் வந்து இறக்கிருக்காங்களோ அதெல்லாம் ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் brokerage வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.